சரிகமபால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா டாப் 5க்கான 3வது வாரம் இந்த வாரம். டிக்கெட் டு ஃபினாலேயில் 3வதாக பரிசு வின் பண்ணி யார் வந்து அந்த சேரில் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு புறம் இதற்கான போட்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த முறை எலிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு எலிமினேஷன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகியிருந்தோம். ஆனால் சமீபத்தில் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா டபுள் எலிமினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஒரு சீசனில் 8 பேர் வந்து டாப்பில் இருக்காங்க. அந்த 8 பேர் யார் யார் அப்படின்னா ஸ்ரேயா ஸ்ரீராம், மோக்ஷிதா பாலாஜி, விஷ்ணுவர்தன், மகதி, ஜான்வி, அக்ஷித் நிரூபம், மித்ரா, வருண் கார்த்திக் மற்றும் அபிஷேகா. இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு சீசனில் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பேர் வந்து இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களில் பார்த்தீங்கன்னா டாப் 2ல செலக்ட் ஆகியிருக்கிறது 2 பேர். ஒன்று வந்து அக்ஷித் நிரூபம், இன்னொன்று வந்து விஷ்ணுவர்தன். இவங்க 2 பேர் போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நபர்களில் 7 பேரில் 2 பேர் இந்த முறை டபுள் எலிமினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது யார் அப்படிங்கிறத நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முறை வந்து எல்லாருமே சூப்பராக பாடக்கூடியவங்க தான் உள்ளே வந்திருக்காங்க. இவங்க தான் போவாங்க, அவங்க தான் போவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மேபி மிஞ்சி மிஞ்சி போனால் மித்ரா வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெளியேறி போயிட்டாங்க. மறுபடியும் வைல்ட் கார்டு ரவுண்டில் தான் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஆளை மைனஸ் பண்ணாலுமே இன்னொரு ஆள் யார் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் அபிஷேக் அவர்கள் பார்த்தீங்கன்னா டாப் 5க்குள்ளே வரல. இந்த ஒரு வாரம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்க வந்து டாப் 5க்குள்ளே வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த முறை அபிஷேகாவே எலிமினேட் ஆனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் வந்து இருந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வர்ஜா அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோக்ஷிதாலாம் ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. ஸ்ரேயா அவர்களும் நல்லபடியாக தான் பாடிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க 4 பேத்துக்குள்ள பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்குமா, இல்லை இவங்கலேருந்து யாராவது ஒரு ஆள் வெளியே போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு சீசன் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சீசன் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. எல்லா குழந்தைகளுமே நல்லா தான் பாடுறாங்க. யாரை வெளியே அனுப்புனாலும் அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஃபினாலேக்கு பக்கத்தில் இருக்கும் போது டபுள் எலிமினேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு தான் ஏற்படுத்தியிருக்கும். அதே நேரம் இந்த ஒரு ஷாக்னால அவங்க பாடுறதுலையும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் யார் நல்லா பாடி இந்த வாரம் டாப் 3யாக உள்ளே போகிறாங்க, யார் வந்து எலிமினேஷன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த வாரம் சரிகமபா நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலிமினேஷன் இருக்குது. பட் டபுள் எலிமினேஷனா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை டபுள் எலிமினேஷன் தான் அப்படின்னா யார் வெளியே போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினைக்கிற அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.